ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜீவியே. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற ரெசிபி டிஃபன் சாம்பார். ஆமாங்க, காலையில் சுட சுட இட்லியோடையோ மொறுமொறுன்னு தோசையோடையோ சாப்பிட சூப்பரான ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 50 கிராம் மூங் தால், அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த 2 பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். குக்கரில் நான் ஊற வச்சேன் இல்லைங்களா, அந்த பருப்பை சேர்த்துட்டு கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த வெங்காயத்தையும் இதனோட சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதனோட சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பருப்பு வேகிற அளவுக்கு, அதாவது பருப்பு, இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு திறந்துக்கிறேன். பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. ஆனால் அந்த தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வெந்திருந்தாலும் நல்லா மேஷ் ஆகலை. ஸோ நான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன். சாம்பார் தாளிச்சிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு எல்லாம் சேர்த்ததும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் இதனோட சேர்த்து வதக்கிக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் கடைஞ்சி வச்சிருந்த பருப்பையும் இதனோட சேர்த்துக்கிறேன். அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதனோடவே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேன்.
இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வைக்கிறேன். அப்புறம் திறந்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய் சேர்க்கறதுனால இந்த சாம்பார் நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக ஆகுங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, மினி இட்லின்னு எல்லாத்தோடையும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. இன்றைக்கி நான் மினி இட்லி செஞ்சுருக்கேன். மினி இட்லியோட இந்த சாம்பாரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி சாப்பிடும் போது அது டேஸ்ட்டே தனிங்க. கண்டிப்பாக இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். வீட்டில் குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம நார்மல் இட்லி செஞ்சால் அது போர் அடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த சாம்பார் செஞ்சுட்டு மினி இட்லியோட அவங்களுக்கு சர்வ் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க, தொந்தரவே பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச இந்த மினி இட்லி டிஃபன் சாம்பாரை செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேரும் பண்ணுங்கள். Thanks for watching.